சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த நேரத்துல யாரு? ஏய், நீ சும்மா இல்லாம ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் போட்டியா? நான் எதுவும் போடல. ஒருவேளை ஆனந்தியா கூட இருக்கலாம். ஏய், என்ன சொல்ற? ஆனந்தி எங்க வர போறாங்க? அவங்க தான் உன்னை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணாங்க. நானும் அம்மாவும் தான் எடுத்து பேசணும். ஏய், எப்போ ஃபோன் பண்ணாங்க? ஏன் இது என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ தூங்கிட்டு இருந்த. முடியும். அம்மா இருக்கிற கோத்துக்கு இப்ப அவளை பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஏய், இரு இரு, நீ எங்க எந்திரிக்கிற? உட்காரு, நான் போய் பாக்குறேன். ஏய், என்ன அப்படியே நிக்கிறாங்க? ஒருவேளை ஆனந்தி தானா? அவங்களா இருக்காதுடா. வாங்க சார், உள்ள வாங்க. அன்பு ஹால்ல தான் இருக்கான். வாங்க சார். அம்மா, ஒரு நிமிஷம். நான் அன்பை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். என்னையா? சரி, உள்ள வாங்க. வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு நீங்க எடுக்க போற முடிவை பொறுத்து தான் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வரணுமா இல்ல இப்படியே திரும்பி போகணுமான்னு நான் டிசைட் பண்ணணும். முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்படி உள்ள வராம நின்னா எப்படி? சிச்சுவேஷன் அப்படிமா? சரி, சொல்லுங்க சார். அன்புக்கு இந்த அட்டாக் நடந்ததுல உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதே அளவுக்கு வருத்தம் நீங்க யார வெறுக்கிறீங்களோ, யார் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆனந்திக்கும் இருக்கு. ஏய், யாருகிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க? நான் போய் பார்க்கறேன் இரு. போ. அண்ணா, உங்க பாஸ் மகேஷ் சார் வந்திருக்காரு. மகேஷ் சாரா? அவளை பத்தி பேசதான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? ஆமா. உங்க கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனந்திக்கு அன்பு மேல இருக்கிறது வெறும் நன்றி உணர்ச்சி தான். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு நல்ல நட்பு. சார் வாங்க சார். சார், என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். இல்ல அன்பு, நான் உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா எடுக்கிற முடிவை பொறுத்து தான் நான் உள்ள வர்றதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணும். அன்புதான் ஆனந்திக்கு வேலை கிடைக்க காரணமா இருந்திருக்கான். பல சந்தர்ப்பத்துல ஆனந்தியோட வேலைக்கு சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்கான். அந்த நன்றி உணர்ச்சியோட தான் ஆனந்தி கூட அன்பு பழகுறான். நேத்து நடந்தது ஆக்சிடென்ட்ல நடந்த விஷயம். அத அவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல. அதோட அன்பு யாருன்னு புரிஞ்சுக்காம இதுக்கு முன்னாடி அன்புக்கு ஆனந்தி கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அன்பு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அன்பு மேல ஆனந்திக்கு பெரிய மதிப்பு இருக்கு. அன்பு எப்படி இருக்காரு என்னன்னு தெரியாம ஆனந்தி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அன்போட ஆனந்தி பேச பெர்மிஷன் கொடுங்க. மா, உள்ள கூப்பிடுமா.
பணத்தை வாங்காதம்மா, கூப்பிடுமா. நீங்க உள்ள வாங்க சார். ஆனந்தி உள்ள வரணுமா வேண்டாமான்னு நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. வர சொல்லுங்க. ஆனந்தி உள்ள வா. உள்ள வாங்க சார். வாமா. ஆனந்தி, அம்மா மனசு மாறத்துக்குள்ள சீக்கிரம் உள்ள வாங்க.